வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளால் களைப்படைவது, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு இருக்குங்க மக்களே. அத்திப்பழத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நீங்க அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்டாகவும் எடுத்துக்கலாம், அல்லது உலர வைத்த அத்திப்பழத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அத்திப்பழத்தை சாப்பிடுவதால நரம்புகள் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது புத்துணர்ச்சி அடைவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்குது. இது நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பல பிரச்சனைகளையும் அத்திப்பழம் சரி செய்கிறது. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல நீங்க சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு பிரண்டை நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை நீங்க வாரம் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே உங்களால் தடுத்துக் கொள்வதற்கு முடியும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துவதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு நீங்க பிரண்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளப்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளப்பழம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. மாதுளம் பழம் நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது. ஸோ ஒரு உடல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், குளிர்ச்சி அடைந்து நரம்புகள்லாம் பலம் பெறணும் அப்படின்னா நரம்புகள் எல்லாம் வலுப்படுத்தி கொண்டு நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். பொதுவாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய அந்த நரம்பு மண்டலம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும், வலுப்பெறும். இப்போ நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்க வராமல் தடுத்துக்கலாம். மேலும் நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடுக்கும். ஸோ எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். வெற்றிலையே நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையே மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நன்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை உங்களுக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குதுங்க மக்களே. ஸோ நீங்கள் வெற்றிலையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்திகளை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்கள் 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடுவதால நரம்புகளுக்கு முருங்கைக்கீரை பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள்லாம் ரொம்பவே பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லது பாலில் சேர்த்து நீங்கள் ஊற வைத்து சாப்பிட்டாலும் உங்களுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள், அதாவது உங்களுடைய போன்ஸும் உங்களுடைய நர்வ்ஸும் சேர்ந்தே பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை அந்த மாதிரி பாலில் கலந்து சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். அப்போ நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிவுற்று இருக்கிறவங்களாம் தன்னுடைய உடம்பை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு பாலில் பேரிச்சம்பழத்தை கலந்து சாப்பிடலாம். அல்லது நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி பேரிச்சம்பழத்தை அப்பப்போ எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுடைய உடல் தேர ஆரம்பிக்கும், நரம்புகள் பலம் பெறும். பழங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். தினமும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள் ஆரம்பித்து வளரக்கூடிய இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்குமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். அது எந்த பழமாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எந்த பழமாக இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நீங்கள் சாப்பிட பழகிக்கிட்டீங்க
எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். கீரைகள் வந்து உங்களுக்கு நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது இந்த கீரைகள் நரம்புகளை பலப்படுத்துது. தொடர்ந்து வந்து நீங்கள் ஏதாவது கீரைகளை வந்து சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். இதுக்கு நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகளை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே தொடர்ந்து தினமும் விதைகள் மற்றும் நட்ஸ் சாப்பிடுங்க. உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. எனவே வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது மாதத்தில் நீங்கள் 2 தடவையாவது பன்றி இறைச்சி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு வந்து நல்லது தான், உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. ஓட்ஸ்ல விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸை வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கெல்லாம் மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இதனுடைய குறைபாடு உங்களுக்கு இருக்கும் பொழுது இதய பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். இப்போ நீங்கள் கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கிட்டீங்க, அதாவது சீ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விட்டமின் B12 உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடிக்கடி நீங்கள் அதாவது வாரத்தில் 2 தடவை வந்து நீங்கள் மீன் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முன்னாடியே தவிர்க்கலாம் வராமல். அதே போல் உங்களுக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் குணமுப்படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 வந்து அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி இது மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம். இதனால உங்களுக்கு விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் வந்து இந்த சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இது போல வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஏதாவது ஒரு இறைச்சிகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே குழந்தைகள் ஆரம்பித்து வளரக்கூடிய இளைஞர்களை தொடங்கி நம்மளுடைய முதியவர்கள் வரைக்குமே நம்ம முழு தானியங்களை கொடுக்கலாம். அவங்க அதை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் அவங்களுக்கு வந்து பலம் பெறும். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. பால் பொருட்கள் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டாசியம். பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள்லையுமே அதிகமாக இருக்கு. இந்த பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, கிரீன் வெஜிடபிள்ஸ் அதாவது பச்சை இலை காய்கறிகள், ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய மீன் போன்றவற்றையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுடைய நரம்புகளை பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் பால் பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நாம் எப்போதுமே நம்மளுடைய இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், அப்புறம் சுவாச மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அப்பப்போ வந்து சரியாக செயல்படுதா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கிறோம். இப்போ சப்போஸ் அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம், மருத்துவரை சந்திக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் வந்து புறக்கணிக்கிறது எதுன்னா நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் தான், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலம் தான். நமது நரம்பு மண்டலம் என்ன பணி செய்யுதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வேண்டும் அப்படின்னா
அப்படின்னா அன்றாடம் தவறாமல் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதோட நீங்கள் அன்றாடம் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் மிகவும் முக்கியம். இது மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுடைய நரம்புகள் பார்த்தீங்கன்னா பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்படும், நரம்புகள் வலிமையாக இருக்கும். அப்போ நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.